எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே இல்லை, ஏதோ கில்லி போன ரீலீஸ் தேட்டர்ல பார்த்தா. எப்பயுமே பாண்டிச்சேரி வந்தாலே ஒரு செம வைப்பு இருக்கும். ஏன்னா வைப்பு வேற வைப்புப்பா, நல்ல வைப்பு, ஒரு சூப்பரான வைப்பா இருக்கும், அவ்வளவு ஜாலியா இருக்கும். அதுலயும் சாட்டர்டே நைட்டுனாலே வேற அவங்க பெரியமா வீட்டுக்கு போய் நாங்க சாம்பார் சாதம் சாப்பிடுவோம். அதான் சொல்ல வர நீங்க சாப்பாடு இருக்கோம். சார் நீங்க சொன்னதான் ஒரு வழியை சொல்லுங்க. வாங்க வாங்க. வளர்ந்த உருவாவதுக்கு 10 மாசம், ஒரு 10 நாள் உருவாவதுக்கு 3 வருஷம். ஆனா ஒரு ஆட்சியாளர் சொல்லுங்க வேலை படிக்கிறதுக்கு ஒரு எதுவுமே தேவைப்படும். அந்த ஸ்வேதா மட்டும் பார்த்தா ஆச்சரிய காலத்துல அபிஷேக் போயிட்டு சொல்லுங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் நண்பா, வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் இது. அதை தாண்டி ஒரு சந்தோஷம் இது. நம்ம யாரை திட்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பார்ப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். இப்படி நிறைய சந்தோஷம் இருக்கு. பட் எனக்கு இன்னைக்கு ஆச்சாரியா காலேஜ்ல பசங்களை பார்த்தது மிகப்பெரிய சந்தோஷம். இல்லைங்க, சிம்பு எங்க போனாலும் பிரச்சனை பண்றேன்னு சொல்றாங்க. சிம்பு போறதுனால பிரச்சனை இல்லைங்க, அந்த இடத்துல யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் சீனவாசி நிப்பா. தலைவரா முடிவு வந்தா சுத்தா செத்தா அனுப்பிட்டு ஆனா இங்க எப்படி தெரியுமா, பசங்க வருவாங்க, அரியர் வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட் வருவாங்க, அரியர் வைப்பாங்க, கிளியர் பண்ணுவாங்க, ரிப்பீட். தெரியற பாக்குறது பொண்ணுங்கன்னா வச்சு அரியர் பாக்குறது தான் சார் பசங்க. அங்க ஒருத்தன் சிரிக்க வச்சுக்கிறாங்க. ஆலமரத்து பட்டை, வேப்ப மரத்து கட்டை, பட்டணம் பூரா சுத்தி வந்த பச்சமா. ஏண்டா ஒன்னே ஒண்ணு சொல்ற, நல்லா கேட்டுக்கோ. சொல்லுங்க. லவ் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், புரிஞ்சுக்கோ. லவ் பண்ணவங்க விட்டுட்டு போயிட்டா கொஞ்ச நாள் தான் கஷ்டமா இருக்கும். அதே அவங்கள சேர்ந்து வாழ்ந்தா வாழ்நாள் ஃபுல்லா கஷ்டமா இருக்கும். நல்லா சொல்லுங்க. ஆனா இதே மாதிரி என் ஃப்ரெண்ட சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட கூப்பிட்டுமா? கூப்பிட்டுலாமா என் ஃப்ரெண்ட? எவன போ பண்றா சிந்தியா இருப்பா, தெரியல. போட்டு பிரேம்ஜி நல்லா முதுகு தேய்ச்சி குளிக்கிற ஸ்பாஞ்சி மாதிரி ஒரு ஹேர் வச்சுதான் அப்படி பிரேம்ஜி கூட்டு வந்த பாத்தியா. அதுதான் எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதாவது பைத்தியம் மாதிரி படிக்க வேணாம், பிடிச்ச அந்த பைத்தியம் மாதிரி படிச்சாலே என்னைக்குமே நம்ம எல்லாரும் மேல வரலாம்.